அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டு தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஃபுல்லாக நான் நறுக்கி எடுத்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூமையும் இந்த வெங்காயத்தையும் நம்ம ஒரு குக்கரில் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காமல் இது ரெண்டை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா லாஸ்ட்டில் பெப்பர் சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டியது. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றினா போதும், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் நான் கொஞ்சமான அளவு தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசிலுக்கு நான் ஆஃப் பண்ணிடுவேன். இது நான் உடனே திறக்க மாட்டேன். இது விசில் ஃபுல்லாக போனோன்னு தான், விசில் இல்லை, அந்த ஆவி ஃபுல்லாக போய் இது கீழே இறங்கினோன்னு தான் நான் திறப்பேன். அது வரையும் இதை விட்டுருங்க அப்படியே. இப்போ இது சூப்பராக வெந்து தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இதை அதில் ஊற்றுவோம். இது சட்டி காஞ்ச பின்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம இதை போடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போது எண்ணெய் காய்கிறதுக்குள்ளேயே நம்ம இதை எடுத்து ஊற்றிடலாம், இல்லைன்னா சடன்னு தெரிக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்கு பாருங்களேன். இது நம்ம சுற்றி இப்படி வளைச்சி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் அது ஒட்டி இருக்கும் அந்த இதில். அதை நம்ம இப்படி சுற்றி வலிச்சு விட்டுக்கலாம். அந்த மசாலா அப்போ தான் இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக வரும், ஆனால் அந்த மசாலா இல்லாமல் ஆகும் கடைசியில் பார்ப்போம். இப்போ இது கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்குல்ல, இந்த சைடில் கொஞ்சம் அடியும் பிடிச்சிடக்கூடாது. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம், உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா சூப்பரான மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து மட்டன் சுக்கா வந்து நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு சாம்பாருக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.